கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமும் எல்லா ஆசீர்வாதங்களின் உறைவிடமும் ஆதாரமாக இருக்கிறதான எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான லெந்து கால தியானங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த தியானத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த அருமையான ஒரு தருணத்தை எனக்கு அளித்த என்எம்எஸ்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கும் ஸ்தாபனத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை மையமாக கொண்டு இந்த நாளிலே இந்த தியானத்தை கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் என்பது. இந்த அருமையான வசனத்திலே 3 விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மரியாளின் அர்ப்பணத்தையும், அவளுக்கு நேரிட்ட அவமானத்தையும், ஆனால் அதன் மூலமாக மனுக்குலத்திற்கு உண்டான பெரும் மகிழ்ச்சியையும் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக, மரியாளினுடைய அர்ப்பணம் இணக்கத்தை கொண்டு வருகிறது. மரியாள் இப்படியாக ஆண்டவருடைய தேவதூதனிடத்தில் சொன்னால், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும். இதில் அவளுடைய முழுமையான இணக்கத்தை நாம் பார்க்கிறோம். அவள் இந்த இணக்கத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதினாலே அவளுக்கு நேரிடப் போகிற துன்பங்களையும் இகழ்ச்சியையும், அதே நேரத்தில் அவளுக்கு வரப்போகிற சொல்லொன்னா பாக்கியத்தையும் அவள் அறிந்திருக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக தன்னை அர்ப்பணித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மருத்துவராகிய லூக்கா மரியாளை குறித்து எழுதும்போது அவளுடைய பணிவையும் கீழ்ப்படிதலையும், அவள் உண்மையுள்ளவளாக இருப்பதையும் நமக்கு முன்வைக்கிறார். மரியாளை மருத்துவர் லூக்கா அவர்கள் ஒரு தெய்வ மகளாக காண்பிக்காமல், நம்மை போல ஒரு எளிமையான பெண்ணாக, ஒரு நல்ல சிறந்த கிறிஸ்தவராக நமக்கு முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த போது ஒரு மனிதனாக இருந்தது போல இவரும் ஒரு மனிதர் தான். தேவதூதனிடம் அவள் சொன்ன வார்த்தைகளை பார்க்கும்போது, பிற்காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிப்பதற்கு ஒரு இணையான வார்த்தைகளாக இருந்தது. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று மரியாள் சொன்னதும், கெத்செமனே தோட்டத்தில் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று ஆண்டவராக இயேசு சொன்னதும் எவ்வளவு ஒற்றுமையாய் அமைகிறது. மரியாளின் இந்த அற்புதமான பதில் அநேகம் ஆயிரமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. மரியாளுக்கு முதலாவது ஒரு வாழ்த்துதல் வந்தது, அதோடு கூட ஒரு புத்திமதியும் கொடுத்தார். தெய்வீக கட்டளையும் அவளுக்கு வந்தது. அந்த கட்டளைக்கு அவள் உடனே உறுதிமொழியை ஏற்று ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்ததினாலே அவள் தேவதூதனுக்கு சொன்னால், நான் ஆண்டவரின் அடிமை என்றாள். இந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும்போது சொன்ன வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. சாமுவேலை நாம் பார்க்கும்போது, மோசேயை பார்க்கும்போது, இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையாய் நாம் வேதத்தில் ஆராயும் போது எல்லாரும் தங்களை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். மேத்யூ ஹென்றி என்ற விளக்கியலாளர் சொல்லுகின்றார், நான் இறைவனின் அடிமை என்று அவள் கூறிய வார்த்தை அவளுடைய விசுவாசத்தையும் பணிவான போற்றுதலின் மொழியாகவும் அது அமைந்திருக்கிறது. மேலும் அவள் தனது நம்பிக்கையை உறுதிப்படுத்த எந்த அடையாளத்தையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுளின் ஊழியத்தை செய்வதற்கு, கடவுளின் விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். இன்னொரு வேத அறிஞர் ஆல்பர்ட் பான்ஸ் அவர்கள் சொல்லும்போது, இது கடவுளின் விருப்பத்திற்கு தன்னை ராஜினாமா செய்ததின் வெளிப்பாடாகவும் வாக்குத்தத்தத்தின் மீதான நம்பிக்கையும்
வெளிப்பாடாகவும் இருந்தது என்று சொல்கிறார். ஆகையால் அவள் தன்னை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்ததினாலே ஆண்டவர் அவள் மூலமாக அவருடைய திருவார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அவள் ஆயத்தமாக இருந்ததை குறிக்கிறது என்கிறார். ஜான் ஹில் என்கிற இன்னொரு ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ரொஃபஸர் சொல்லும்போது, அவள் தான் அற்பமானவள் என்பதையும் தனக்கு எந்தவிதமான தகுதியும் இல்லை என்பதையும் வெளிப்படுத்துகிறாள் என்பதை அதன் மூலமாக நாம் அறிகிறோம் என்று சொல்லுகிறார். புல்பிட் கமெண்ட்ரி அதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, மரியாள் ஒரு இளம் கன்னிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தியாகத்தையே செய்கிறாள். அவள் அந்த தியாகத்தின் மூலமாக சியோனின் சிறந்த மகளாகவும் இஸ்ரவேலின் கதாநாயகியாகவும் மாறியிருக்கிறார் என்று எழுதுகிறார்கள். ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது, இணங்கும் போது, நமக்கு அறியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை மரியாளின் வாழ்க்கையின் மூலமாக முதலாவது அறிகிறோம். இரண்டாவதாக, மரியாள் இகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகிறாள். இப்படிப்பட்ட ஒரு இணக்கத்தையும் அர்ப்பணத்தையும் கொடுக்கும்போது அதிலே மிகப்பெரிய ஒரு இகழ்ச்சியும் உண்டாகிறது. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட எல்லாருக்கும் இவள் ஒரு முன்மாதிரி. அவமானங்கள் நேரிடும், நாம் சகிக்க வேண்டிய நிலைமைகள் வரலாம், துன்பங்கள் வேதனைகள் வரலாம் என்பதை இவளுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் அறிகிறோம், இவளுடைய வாழ்க்கையின் மூலமாய் அறிகிறோம். மரியாளின் பங்கு எளிதானது அல்ல. அவள் திருமணமாகாத ஒரு இளம்பெண், ஆனால் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று அந்த கிராமத்தில் பேசும்போது அது எவ்வளவு அவமானமாக இருக்கும். அப்படிப்பட்ட அவமானத்தை எல்லாம் சகிப்பதற்கு அவள் தன்னை அர்ப்பணித்தாள். அவளுக்காக நியமிக்கப்பட்ட கணவராகி யோசேப்பு கூட முதலில் இதை கேள்விப்பட்ட போது அவளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இந்த உறவை அவர் முறித்து கொள்ள விரும்பினார் என்று மத்தேயு 1:19 வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து அவருக்கு தெளிவு வந்தபோது இந்த அவமானங்களை, இகழ்ச்சிகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் ஊழியம் செய்யும் போது நாமும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சகிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவமானங்களை நாங்கள் சகிப்போம் என்று அருமையான அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு சனகரிப்பு சங்கத்திற்கு முன்பாக அவர்கள் முழக்கமிட்டார்கள். பரிசுத்த பவுல் சொன்னார், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், இந்த அவமானங்களை எல்லாம் நான் சகிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரியாள் தனது வாழ்நாள் முழுவதும் இது போன்ற அவமானங்களை சந்தித்திருக்கிறாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன், பிற்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களை நாம் பார்க்கும்போது அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி பேசினார்கள் என்றும் வேதம் நமக்கு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் அவள் தன்னுடைய கன்னித்தன்மையை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்ததினாலே அவள் மிகவும் பெயர் பெற்றவளாக, பேறு பெற்றவளாக, மேன்மை உற்றவளாக மாறுகிறாள். ஆனால் அந்த பெரும் பாக்கியத்தை அடைவதற்கு அவள் அநேக இழப்புகளை, சகிப்புகளை, அவமானங்களை கடந்து போகிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நாமும் கூட ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறது, இணக்கத்தையும் அர்ப்பணித்தையும் கொடுத்த நாம் சில நேரங்களில் அவமானங்களையும் நமக்கு ஏற்படுகிற இகழ்ச்சிகளையும் சகிப்பதற்கு நம்மை முழுவதுமாக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அவளுடைய இந்த அர்ப்பணத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற சத்தியம், இந்த மனு உலகிற்கு பெரும் மகிழ்ச்சி உண்டானது என்று பார்க்கிறோம். அவளுடைய இணக்கத்தினாலும் அவள் கடந்து போன இகழ்ச்சியினாலும் அவளுக்கு இந்த உலகத்திற்கு அவள் பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறாள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, சாட்சியாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் இருக்கின்ற ஒருவேளை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், நாம் இருக்கிற நம்மை சுற்றிப்புள்ள ஜனங்கள் மத்தியிலே நாம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியவர்களாக மாற முடியும். மரியாள் தன்னை அந்த தேவதூதன் வந்து வாழ்த்தும் போது அவள் சிந்தித்தாள், நீ அருள் பெற்றவள், நீ கடவுளிடம் தயவு பெற்றவள் என்ற அருமையான வார்த்தைகள் எல்லாம் கேட்டபோது அவள் அதோடு நின்று விடவில்லை. தன்னை அர்ப்பணித்ததினாலே அந்த அருளையும் தயவையும் இந்த உலகத்திற்கு அவள் கொண்டு போகிறவளாக மாறினாள். பிற்காலத்திலே நாம் மரியாளை குறித்து வாசிக்கும் போது அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெண்ணினத்திற்கே பெருமை சேர்த்தவள் என்று வாசிக்கிறோம். காரணம் என்ன? அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தாள்.
கர்த்தரால் சொல்லப்பட்ட யாவையும் அவள் நம்பினாள் என்று பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள அனைத்து வார்த்தைகளையும் நாம் நம்பும்போதுதான் நாமும் பாக்கியவான்களாகவும் அநேகரை இந்த பாக்கியத்துக்குள்ளே நடத்துகிறவர்களாக மாற முடியும். எக்ஸ்போசிட்டரிஸ் கமெண்ட்ரி என்ற கமெண்ட்ரியிலே இப்படியாக இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்பது கடவுளின் எந்த வார்த்தையும் பலவீனமாகவும் செயலற்றதாகவும் இருக்க முடியாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அங்கே தேவதூதன் சொன்னவுடனே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை அவள் உணர்ந்து இந்த பெரும் மகிழ்ச்சிக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு அவள் தன்னை அர்ப்பணித்தாள். ஜான் கால்வின் அவர்கள் இப்படியாக கூறுகிறார்கள், அவருடைய எல்லையற்ற சக்தியை நாம் எப்போதும் அறிந்து கொள்ள வேண்டும். அது நமது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பலப்படுத்துகிறது. ஆனால் கடவுளால் என்ன செய்ய முடியும் என்று நாம் வாதிடுவதனாலே நாம் லாபகரமற்ற ஆபத்தான செயல்களுக்குள்ளே கடந்து போவோம். ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துவது, மரியாள் தன்னை ஒரு அடிமையாக ஒப்பு கொடுத்து இணக்கம் தெரிவித்தால் அதனாலே ஏற்பட்ட இகழ்ச்சிகளை அவமானங்களை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டதினாலே இந்த மனு உலகத்திற்கு இன்று வரைக்கும் அவள் பெயரும் பேசப்படுகிறது, அவள் செயலும் பேசப்படுகிறது. ஆகையால் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எவைகளெல்லாம் செய்கிறோமோ அவைகள் ஒரு நாள் அது அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாகவும் நாம் இருக்கிற சமுதாயத்திற்கும் நம் தேசத்திற்கும் ஏன் நாம் இந்த உலகத்திற்கே பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வருவர்களாக மாற முடியும். அப்படிப்பட்டதான நன்மைகளும் கிருபைகளும் இந்த லெந்து காலங்களிலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். ஆண்டவருடைய மகிமை நம் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுவதாக மரியாதை போன்ற ஒரு அர்ப்பணம் இணக்கம் நம் ஒவ்வொருக்குள்ளும் உண்டாகுவதற்கு இந்த காலங்கள் நமக்கு உதவி செய்வதாக. ஆமேன். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மரியாதை போல ஒரு கேள்வி கேட்காத அர்ப்பணமும், மரியாதை போல எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலைகளையும் விருப்பத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் மூலமாக, எங்கள் சாட்சிகளின் மூலமாக, எங்கள் ஊழியங்களின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.